ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெஸ்யூமை எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது ஆர் பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெறும் 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணி HTML, CSS, JavaScript இந்த 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஒரு 4 டூல் யூஸ் பண்ண போகிறோம். Claude AI, Visual Studio, GitHub, Vercel இந்த 4 டூலை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு ரெஸ்யூமை எப்படி வெப்சைட்டாக பில்ட் பண்ணுறது. பில்ட் பண்ண வெப்சைட்டை வெர்சலில் டிப்ளாய் பண்ணி ஒரு லிங்க்காக கிடைக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் நௌக்ரியில், லிங்க்டின்ல, பயோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு Claude ஓப்பன் பண்ணிக்கிறேன். Claude ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ரெஸ்யூமை இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ChatGPT ப்ராம்ப்ட் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்டை நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்டை என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி அந்த ப்ராம்ப்டை எடுத்துக்கோங்க. Claudeல கிடைச்ச இந்த 3 அவுட்புட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ போயிட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபைலை செட்டப் பண்ணிக்கிறேன். செட்டப் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு எதுவும் கரெக்ஷன் இருந்தாலுமே இதில் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாக GitHubல ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், GitHub போய்க்கிறேன். GitHub போயிட்டு இங்கே நியூன்னு இருக்கும். இந்த நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ரெபாசிட்டரி ஒன்று நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் போர்ட்ஃபோலியோன்னு நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து ப்ரைவேட் பண்ணிக்கிறேன். ரீட்மி ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு க்ரியேட் ரெபாசிட்டரி ஆட் ஃபைல் கொடுத்துக்கிறேன். அப்லோட் ஃபைல் கொடுத்துக்கிறேன். அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு Claudeல கிடைச்ச எனக்கு 3 ஃபைலையும் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிறேன். எந்த சேஞ்சஸும் நான் பண்ணாததுனால டேரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு இப்போது கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வெர்சல் போய்க்கலாம். வெர்சல் போயிட்டு ஆல்ரெடி என்கிட்ட வெர்சல் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ ஆட் நியூ கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி GitHubல அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் டேரெக்டாக இதில் காமிக்கும். உங்களுக்கு வெர்சலுக்கும் GitHubலையும் ஒரே ஜிமெயில் ஐடி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக டிப்ளாய் ஆகும். இப்போ ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் போயிட்டு எனக்கு GitHubக்கும் வெர்சலுக்கும் ஒரே ஜிமெயில் ஐடி இம்போர்ட்டுன்னு கொடுத்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டிப்ளாயின்னு இருக்கும். அதை டிப்ளாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆயிரும். அந்த லிங்க்கை நீங்கள் லிங்க்டின்ல, நௌக்ரியில் ஆட் பண்ணிக்கலாம்.